ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சிவகங்கையில ஒரு காவல் நிலைய மரணம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான். ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எதனால இதெல்லாம் நடக்குது? இந்த சம்பவத்துல குறிப்பிட்ட வகையில என்ன பிரச்சனை இருந்திருக்கு? காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல என்ன பிரச்சனையா இருக்கு சார்? காவல்துறை தரப்புல எதையும் சொல்ல மாட்டாங்க. காவல்துறை எப்பொழுதும் நேர்மையாக செயல்படுகின்ற காவல்துறையாக தான் இருக்கும். ஆனா இந்த சம்பவம் ஒவ்வொரு முறையும் காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்று தமிழக மக்கள் ஜெய்பீம் படத்துல பார்த்தாங்களோ மற்ற படங்கள்ல பார்த்தாங்களோ அதே நிகழ்வுகள் இன்று நடந்திருக்கு. இதே ஜெய்பீம் படத்துக்கு தான் என்னுடைய மாண்புமிகு முதல்வர் கண்ணீர் சிந்தினார். நான் அதெல்லாம் விளையாட்டுத்தனமா சொல்ல பொறுப்புடன் சொல்லுகிறேன். அவர் நடிப்பதற்காக செய்தார் என்று நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இன்னைக்கும் கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாய் தன்னுடைய மகனை, ஒரு மகனை இழந்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சிந்துகின்ற கண்ணீர்களுக்கு பொறுப்பாக, அந்த துறைக்கு பொறுப்பாக இருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்கள் கண்ணீர் சிந்துவது மட்டும் போதாது, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு அனுப்புவது மட்டும் போதாது. ஆனால் இந்த வழக்குக்கு புகார் கொடுத்தாங்களே, 28ஆம் தேதி இரவு இறந்த அஜித்துடைய அம்மையார் நரடி கொடுத்தாங்களே, அந்த புகாரை ரெஜிஸ்டர் பண்ணாத ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணு, வழக்கு சேரு. அப்படி அவர் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, சிஎஸ்ஆர் பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிந்த டிஎஸ்பி, மானாமதுரை டிஎஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணு. இது எல்லாத்தையும் ஓவர்சி பண்ணி பிசிக்கலாவும் வந்து ஓவர்சி பண்ண சிவகங்கை மாவட்ட எஸ்பி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணு. அப்போ அடித்த காவலர்கள் மட்டும் பொறுப்பல்ல, அடித்ததை பதவியில் இருந்து அலோவ் பண்ணது, அனுமதித்தது, புகார் வரும்போது அதை மறைப்பதற்காக புகாரை பதிவு செய்யாமல் இருந்தது, அதுவும் குற்றம் என்பதை ஏற்றுக்கொண்டு எஸ்பி மேல, டிஎஸ்பி மேல, இன்ஸ்பெக்டர் மேலையும் சேர்த்து நடவடிக்கை எடு என்று முதலில் கேட்கிறேன். சும்மா சிபிசிஐடிக்கு அனுப்பிட்டேன்னா ஆர்டர் போடாதீங்க. இதெல்லாம் எப்ப நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு என்கவுண்டர் முடிஞ்சோன்னா ஒரு சிபிசிஐடிக்கு ஆர்டர், இதெல்லாம் ஏகப்பட்டது பார்த்துட்டோம். ரெண்டாவது, இதுல வந்து அஜித்தை கூட்டிட்டு போறாங்க, அஜித்துடைய தம்பியை கூட்டிட்டு போறாங்க, அருண் என்ற இன்னொரு தம்பியை கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி பலரை கூட்டிட்டு போய் எல்லாரையும் சித்திரவதை செய்யறாங்க. அன்னைக்கு ஹோல் நைட் வெவ்வேறு டைம்ல வெவ்வேறு இடங்கள் தான் தெரியும். அந்த மாடப்புறம் SC/ST ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பின்னாடி வந்து ஒரு இடம் சித்திரவதை செய்தது. ஒரு தோப்புக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க துவைக்கிறாங்க. ஒரு ஒரு ஏரி கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல பல இடங்கள்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் பார்த்திருக்காங்க, மக்கள் பார்த்திருக்காங்க. பார்க்காமனா யாரும் இல்ல. மறைத்து சித்திரவதை எல்லாம் கிடையாது. அப்படி எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க. இந்த வார்த்தையை பொறுப்புடன் சொல்லுகிறேன். நான் காவல்துறை சார்ந்தவன், என்னை யாரும் ஒண்ணு செய்ய மாட்டார், முதலமைச்சரும் ஒண்ணு செய்ய மாட்டார், என்னுடைய எஸ்பியும் ஒண்ணு செய்ய மாட்டார், என்னுடைய ஐஜி ஒண்ணு செய்ய மாட்டார் என்ற திமிர் யாருக்கு? ஸ்பெஷல் டீமுக்கு இருக்கு. இந்த ஸ்பெஷல் டீமுடைய தலைவர் ஏதோ பெரிய ஆளா இருப்பாரோ. இந்த ஸ்பெஷல் டீமுக்கு தலைவர் ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் லீவு. இது டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீமா? என்னையா ஸ்பெஷல் டீம் வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பக்கத்துல காவல் நிலையத்துல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் 24 hours ஆனா இருக்கணும்னு சொல்றீங்க. அவனை தூக்கி ஸ்பெஷல் டீம் வண்டியில போட்டுக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ரிகவரி பண்ற போறதுல நீங்க அடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற வழியே இல்லாம சாகுடா அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஐயா நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அஜித் சொல்லி, அவன் மேல ஒரு குற்றம் இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தவன். அவன் மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு புகார், 2 பெண்கள் அந்த திருப்போணம் கோயிலுக்கு வராங்க. அவங்க இவனை நம்பி அவங்க வண்டி சாவியை கொடுத்து வண்டியை பார்க்கிங்ல போட்டு வைப்பான்னு கொடுக்குறாங்க. இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்ற காரணத்தினால பொறுப்பான செக்யூரிட்டி என்ற முறையில அந்த சாவிகளை வாங்கி யாரோ போறவன்கிட்ட, வண்டி ஓட்ட தெரிஞ்சவன்ட்ட எடுத்து இங்க வச்சிருப்பான்றான். இதுதான் அவன் செஞ்ச தப்பு. அதுக்கப்புறம் இவங்க வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. போன உடனே கண்டுபிடிக்கிறாங்க 10 சாவரன் 9.5 சாவரன் ஜுவல்ஸ் வண்டியில வச்சுட்டு போனாங்களா. யாரையா வண்டியில வச்சுட்டு போக சொன்னா? கோயிலுக்கு ஜுவல்ஸ் போட்டு போக கூடாதுன்னு ஏதோ சட்டம் போட்டிருக்க இந்த அரசு.
அப்புறம் காசு வேற ஒரு 6,500 ரூபா என்னமோ இருந்துதான். இன்னும் யாரும் வண்டியில் வச்சுட்டு போக சொன்னேன், காணா போச்சு. ஆகவே ஒரு திருட்டு நடந்திருக்கு. 3 மணிக்கு புகார் சொல்றாங்க ஓரலா இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார்கிட்ட. 3 மணிக்கு சொன்ன உடனே ரமேஷ் புகார் எல்லாம் கிடையாது, எழுத்துப்பூர்வமான புகாரே கிடையாதுங்க. என்ன ஆக்ஷன் பாருங்க, எழுத்துப்பூர்வமா புகார் இல்லாத நேரத்திலே செயல்படுறாங்க. இப்ப செல்வாக்கான நபர்களா இருப்பாங்கல்ல தமிழகத்துல, அப்படி ஒரு வகையரா இருக்குல்ல. உடனடியா டெம்பிளுக்கு போன் பண்றாங்க, கோயில் அத்தாரிட்டிஸ்க்கு போன் பண்ண. கோயில் அத்தாரிட்டிஸ் அங்க பணி செய்கின்ற பிளம்பர் கண்ணனை கூப்பிட்டு தம்பி அஜித்தை கூட்டிட்டு போப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவங்க ஏதோ விசாரணை பண்ணணுமாமே அப்படின்றாங்க. இப்படிதான் அஜித் காவல் நிலையத்துக்கு போறாரு. 8 மணிக்கு தான் புகார் எழுத்துப்பூர்வமா வருது. எழுத்துப்பூர்வமா புகார் வர்றதுக்கு முன்னாடியே ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் இவரை விசாரிக்கிறார். சிசிடிவி கேமரா காட்டல அவர் எப்போ வந்தார் உள்ளன்னு. அது பாக்குறாங்க, பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்கன்னு வெளியே அனுப்புறாங்க. ஸ்பெஷல் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பெஷல் டீம் இஸ் a different போலீஸ். அந்த ஸ்பெஷல் டீம் போலீஸுக்கு எந்த எஃப்ஐஆர்ல விசாரணை பண்றதுன்னு கொடுத்தீங்களா? அந்த ஸ்பெஷல் டீமுக்கு யார் ஒப்படைத்தாள்? அந்த ஸ்பெஷல் டீம் மானாமதுரை டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்னா திருப்பவனத்துல என்ன பண்றாங்க? அப்போ டிஎஸ்பிக்கு தெரியாம ஸ்பெஷல் டீம் ஃபங்க்ஷன் ஆகுமா? ஸ்பெஷல் டீமா அடியாளா, காக்கியில் அடியாளா? இந்த ஸ்பெஷல் டீம் அன்னைக்கு லீட் பண்ணது சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, அன்னைக்கு லீவு. அதனால ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில அவங்க செயல்பட்டு அவங்க தான் ஒவ்வொன்னா நைட்ல கொண்டு போய் இவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவங்க நைட்ல இல்லீகலா கஸ்டடியில வைக்க கூடாதுல்ல, சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. அதனால அவங்க வெவ்வேறு இடத்துல படுக்க போட்டு வீட்டுல அதுக்கப்புறம் மறுபடியும் எழுப்பி அவர்களை எல்லாரையும் மறுபடியும் கூட்டிட்டு வந்து காலையில 4 இடத்துல வச்சு அவனை துவைச்சு கடைசியில தான் இது கொண்டுறாங்க, டெம்பிள் கொண்டுறாங்க. டெம்பிளுக்கு கொண்டு வந்த பிற்பாடு அந்த மற்றவங்க எல்லாம் கழட்டி விட்டுறாங்க. இவனை போட்டு அடிச்ச அடியில அங்கதான் அவர் கையில 2 கையிலயும் ஆட்கள் நிக்கிறாங்க, காலில் ஆட்கள் நிக்கிறாங்க, மார்புல எல்லாம் மஃப்டி போலீஸ் இல்லையா, அதனால ஷூஸ் பூட்ஸ் எல்லாம் கிடையாது, செருப்போட நிக்கிறாங்க. அடி உடம்பு ஃபுல்லா அடிக்கிறது, அடிச்சது குத்துறது, இந்த லத்தியை வச்சு குத்தி இருக்காங்க. உடம்புல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்ல அந்த குத்தெல்லாம் தெரியுது, பட்டையா இருக்கும். அங்க பட்டையா இல்ல, எல்லாம் குத்துறது தெரியுது. 2 எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் ஹெட்ல மட்டும் இருக்கு என்று கேள்விப்படுகிறேன். பாடியை திறந்த உடனே தான் பாக்குறாங்க உள்ளே 25க்கு மேற்பட்ட இன்டர்னல் இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. இவர் அடிச்சுட்டு ரத்த கரையோடு இருக்கிற அந்த தம்பி கார்த்திக்க அந்த ஸ்பெஷல் டீம் தூக்காது. ஏன்னா அவங்க தான் மக்களுடைய நண்பர்கள். இதானே எனக்கு சொல்லி கொடுக்குது காவல்துறை. உன் நண்பன் தானே எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, நல்ல நேர்மையான காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மதிப்புள்ளதான் சொல்றேன். நான் அடிச்சுட்டு அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய பூசாரி, அந்த டெம்பிள்ல வேலை செய்யக்கூடிய டிரைவர் கார்த்திக், இன்னொருவர், இவங்க மூவரும் தான் அந்த பாடி அங்கிருந்து தூக்கி அப்போ உயிரோட இருந்தாரா என்னன்னு தெரியல, அவரை தூக்கி அவர்கள் வாகனத்துல ஏத்தல, ஸ்பெஷல் டீம் உடைய வாகனத்துல ஏத்தல. ஏன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் டீம் வாகனத்துல ஏத்தக்கூடாது இல்ல. போயிட்டு இருக்க ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோல ஏத்தி டாக்டர் பாஸ்கருடைய கிளினிக்கு கொண்டு போறாங்க. டாக்டர் பாஸ்கர் பார்த்த உடனே ஆள் இறந்துட்டாரு, நான் இங்க எடுக்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் தான் திருப்புவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. திருப்புவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? ஒரு மருத்துவர் உள்ளார கொண்டு வந்து வெரிஃபை வெதர் பல்ஸ் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெட்னு சொன்னா he should declare him dead there. அங்க டிக்ளேர் டெட்னா எந்த மாச்சுரிக்கு போகணும்? அவகிட்ட கொடுத்துருவாங்களா பாடிய? ஏன் திருப்பவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாடிய வைக்கல? எஸ்பி பதில் சொல்லுவாரா? எஸ்பி பதில் சொல்லுவாரா? டிஎஸ்பி பதில் சொல்லுவாரா? ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லுவாரா? பாடியை எடுத்து எந்த வாகனத்துல எடுத்துட்டு போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. மதுரைக்கு ரஷ் பண்ணிட்டாங்க. மதுரைக்கு ரஷ் பண்ணும்போது அம்மா நளினி, மகன் நவீன் எல்லாம் காவல் நிலையத்துக்கு எத்தாப்புல நைட்டு 8 மணிக்கு இறந்து போயாச்சு. ஆனா இவங்களுக்கு யாரும் தகவல் சொல்ல. அவங்களை அங்கேயே விட்டுட்டு அவங்களை அங்கிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தகவலே சொல்லாம வைத்திருக்கிறார்கள். இதுதான் உங்கள் போலீஸா? இதுதான் போலீஸ் உங்க நண்பரா? 12 மணிக்கு காவல் நிலையத்தில் பிசிக்கலா இருக்கக்கூடிய எஸ்பி
என்ன பொறுப்பு பாருங்க. நைட்டு 12 மணிக்கு ஒரு எஸ்பி ஒரு காவல் நிலையத்தில் இருக்காருன்னு பாருங்க. அந்த தாயும் மகனையும் அழைத்து, உங்கள் மகன் இறந்து விட்டார், பாடி வந்து கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குன்னு சொல்றாங்க. அதிர்ச்சியுடன் அங்கேயே இருக்காங்க. ஊர் ஃபுல்லா செய்தி தெரிஞ்சு ஊர்ல இருந்து ஆட்கள்லாம் வந்து சேர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமா அழுத்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த அழுத்தத்தை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வேற இதுக்குள்ளார இறங்குறாங்க. உண்மை வெளிவர ஆரம்பிக்கிறது, கசிகிறது. பையன் நவீன் நடந்த விஷயங்களை பத்திரிகையாளர்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கிறார். அந்த இன்டர்வியூ டேப்பெல்லாம் இருக்கு. பெரிய பிரச்சனையாச்சுன்னு உடனே இந்த நேரத்துல தான் அரசியலும் காவல்துறையும் இணைந்து செயல்படுகின்ற நபர்கள், யூனிட்டி. அதனால டிஎஸ்பி மானாமதுரையை டிப்யூட் பண்றாங்க. நாடார் உறவின் முறை நடத்துகின்ற ஒரு கல்யாண மண்டபம் அஜித் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, அங்கதான் பேச்சுவார்த்தை நடக்குது. டிஎம்கே கட்சியை சார்ந்த திருப்பவனம் யூனியன் சேர்மன் அதை லீட் பண்றார். சமுதாய தலைவர்களும் அதில் பங்கெடுக்கிறார்கள். இதுதாங்க எங்களுடைய சமூக நீதி. காவல்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது நாங்கள் அவர்களோட நிக்கிறோம் காட்டுறது இப்படிதான் காட்டுறாங்க. பேசி முடித்தது 50 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் உங்கள் குடும்பத்திற்கு. இப்ப பேப்பர்ல பாக்குறோம், மினிஸ்டர், லோக்கல் மினிஸ்டர் 5 லட்ச ரூபா அஷோர் பண்ணாரு, ஒரு பொசிஷன் அஷோர் பண்ணாரு. லோக்கல் மினிஸ்டர்லாம் என்னங்க, நாங்க காவல்துறை, லோக்கல் பீப்புள், கட்சி எல்லாம் இணைந்து 50 லட்சம் ரூபாய் என்று பேசப்படுகிறது. பொறுப்புடன் சொல்லுகிறேன், பேசப்படுகிறது. எவ்வளவு போச்சு வந்ததெல்லாம் தெரியாது. ஆனா அந்த நிமிடத்திலிருந்து அந்த அம்மாவும் பையனும் தனியா நிக்காம ஆளும் கட்சியினுடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் கொடியுடன் இருக்கக்கூடிய வாகனத்துலதான் அவங்க செல்லுகின்றார்கள் மதுரை வரை. மதுரையில போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. 5.5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. மேஜிஸ்ட்ரேட் கஸ்டடியில் இருக்கார். இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான்டா போலீஸ். நாங்க உன்னையும் போலீஸ் கஸ்டடியில் எடுப்போம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் போலீஸ் கஸ்டடியில் எடுப்போம். யாருமே கிடையாது சார். ஒரு ஏஎஸ்பி இருக்காரு, ஒரு டிஎஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 10-15 போலீஸ் அவரை சுத்தி இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் தனியா இருந்தார். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படி உட்கார முடியுமா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருப்பவனத்துக்கு நடந்த அவமான செயல் இதுதான். கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் நேற்று இரவு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்டையர் பர்டன் ஆஃப் திஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஷோல்டர்ஸ். அந்த ஷோல்டர்ஸை பலப்படுத்துறதுக்கு பதிலா அவர் போலீஸ் வாகனத்தில் கொண்டு வரப்படுகிறார். அவர் மீது அழுத்தம் ஏற்றப்பட்டதா சொல்றீங்களா? காவல்துறைக்கு சாதகமா செயல்படணும் அப்படின்னு அழுத்தம் ஏற்பட்டதா இல்லையான்றது அவர் தான் சொல்லணும். பிசிக்கலா பார்க்கும்போது நமக்கு தெரியாதா? வேற யாரும் கிடையாது. அவருடைய ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருவர் கூட வரலங்க, எல்லாரும் லீவ். காவல் நிலையத்தை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை நடத்துறது யார்? ஜுடிஷியரியா, திருப்பவனம் போலீஸா என்ற கேள்விக்கு பதில் யார் சொல்லுவா? ஜுடிஷியரி சொல்ல வேண்டாமா? அவரே எழுதுறார், எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதுற வேலை அவர் தான் பார்க்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுடைய சிரமங்கள் எவ்வளவு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வேற ஒரு 5.5 மணி நேரம் நடக்குது. இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு போனா போதும் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து ஓடி போயிருக்காரு. அதனால இதுல வந்து காப்பாற்றப்பட வேண்டியவர் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். வழக்கு பதிவு செய். அந்த அம்மா 2 மணிக்கு கொடுத்தாங்கல்ல புகார், அந்த புகார்ல சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணு. அந்த அம்மா சொல்றாங்களா சொல்லியான்றது வேற விஷயம். வழக்க பதிவு செய்யுங்கள். திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பொதுமக்கள் பேசுவார்கள், பார்த்தவர்கள் பேசுவார்கள், படம் எடுத்தவர்கள் படம் காட்டுவார்கள், வீடியோ எடுத்தவர்கள் வீடியோ காட்டுவார்கள். நீங்கள் சாட்சிகளை பலப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் உண்மையை பேசுவார்கள், தவிர நீங்கள் சாட்சிகளை காக்கியை வைத்து பயமுறுத்தினீர்கள் என்றால் அவர்கள் பேச மாட்டார்கள். இதுதான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. சிபிசிஐடிக்கு நீ மாத்துறதுனால உடனடியா ஒண்ணும் நடக்காது. நான் சிபிசிஐடி போலீஸை கொச்சைப்படுத்தவே மாட்டேன். ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல ஃபுல் விசாரணை செய்தது சிபிசிஐடி என்று மறந்து விடாதீர்கள். 9 பேரை கைது செய்தவர்கள் சிபிசிஐடி என்று நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சிபிஐ போன பிற்பாடு தான் டோன் டவுன் ஆயிடுச்சு. சிபிஐடைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். கஸ்டோடியல் வயலன்ஸ்லாம் சிபிசிஐடி தான் எக்ஸ்பர்ட்ஸ் செய்ய வேண்டும். ஆனா இந்த 6 கான்ஸ்டபிள் மட்டும் மாத்தாதீங்க. ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் பிடிங்க, மானாமதுரை டிஎஸ்பி பிடிங்க, சிவகங்கை எஸ்பி பிடிங்க. நீங்க பல்வீர் சிங்களை எது செய்ய தவறினீர்களோ
இப்ப நீங்கள் செய்ய தள்ளப்படுவீர்கள் என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். இந்த ஒரு சம்பவம் இருக்கட்டும். ஆனா கடந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா 24 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட நீதிபதியே சொல்றாரு. அவர் இந்த சம்பவத்தை பற்றி பேசும்போதுமே ரொம்ப தீவிரமா தன்னோட கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு அது தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு கவனம் பெறப்பட்ட வழக்கு. அதற்கு பிறகும் அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைச்ச பிறகும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா காவல்துறை என்ன மனநிலையில இருக்கிறாங்க? தண்டனை கிடைக்கவில்லை, அதான் பிரச்சனை. 5 ஆண்டுகள் ஆச்சு, 9 பேர் சிறையில் இருக்காங்க. ஆனா 252 நாட்கள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருக்கு. நான் இதே தமிழக அரசை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் 2021 தேர்தலில் என்ன கூறினீர்கள்? ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் யார் பொறுப்போ அவர்களை நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று கூறினீர்கள். நீங்க எங்கேயாவது ஹைகோர்ட்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்தில் பல வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? 252 நாட்கள் மட்டும் நடந்திருக்கு வழக்கு. ஏன் டே டு டே பேசிஸ்ல செஷன்ஸ் கேஸ் நடக்க வேண்டாமா? அதனாலதான் போலீஸ்க்கு தைரியம் இருக்கு, இந்த சிஸ்டம் எங்களோட நிற்கும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. இந்த சிஸ்டம் உங்களோட நிற்காது என்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் அரசுக்கு உண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இதுதான் நீங்கள் செய்யணும். வேகமான விசாரணை வேணும், தரமான விசாரணை வேணும். நீங்கள் அதை செய்ய தவறும் பொழுது உங்களுக்கு பல 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 அழுத்தங்கள் வரும். அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத காவல்துறை இருக்கும். அது உங்கள் ஆட்சிக்கே பிரச்சனை உண்டாக்கக்கூடிய சம்பவங்களாக மாறும் என்பதை மிக மிக பொறுப்புடன், கண்ணியத்துடன், தாழ்ச்சியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். இது ஏதோ 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாயடைக்கலாம். ஆனால் அனைத்து சாட்சிகளையும் நீங்கள் வாயடைக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டை நீங்க வாயடைக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் வீடியோவை நீங்கள் மறைக்க முடியாது. உங்கள் காவல் நிலையத்தில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இந்த முறை நீங்கள் மறைக்க முடியாது. ஆனால் திருப்புவனம் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் மறைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை ரிட்ரீவ் பண்ண முடியும். இதெல்லாம் நடந்ததுன்னா சாட்சி அவர்கள் சொன்னாலும் என்ன, சொல்லாட்டாலும் என்ன, மற்ற சாட்சிகளின் அடிப்படையில் தண்டனை வேகமாக கொடுக்க முடியும். சித்திரவதைக்கு எதிரான நீங்கள் எடுத்துக்காட்டான அரசாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஒரு வித்தியாசமான அரசாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நேற்று 2 நாட்களுக்கு முன்பு 26ஆம் தேதி இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி உலக அளவில் ஐநா சபையில் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற தினம், solidarity with victims of torture. அந்த தினத்தை அனுசரித்து, அஜித்துடைய இறப்பை அனுசரித்து தமிழக அரசு எப்படி நீங்கள் புதிய பிஎஸ்ஐல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து தயாரா இருந்தீங்களோ, புதுசாக சித்திரவதை தமிழகத்துக்கு பொறுத்தவரை சித்திரவதை என்பதை ஒரு வழக்க ஒரு குற்றமாக மாற்றி அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய விதி மாற்றங்களை நீங்கள் பிஎஸ்ஐல கொண்டு வாருங்கள். இல்லைன்னா சித்திரவதையை தடுக்கின்ற ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இப்ப நீங்க முதலமைச்சரை சொல்றீங்க. முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராக கடுமையா ரியாக்ட் பண்றாரு, வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல. இந்த காவல்துறை அப்படிங்கிற அமைப்பு அந்த முதலமைச்சரை தாண்டி, முதலமைச்சர் தான் அந்த துறையை கையில் வச்சிருக்கிறாரு, அவரை தாண்டி அவரோட அதிகாரத்தை தாண்டியும் செயல்படக்கூடிய அமைப்பா இருக்கா? அவர் செயல்படலை என்றுதான் நான் பொறுப்புடன் கூறுகிறேன். அவருடைய துறை என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் பொறுப்புடன் செயல்படவில்லை என்பதை மதிப்புடன், மரியாதையுடன், தாழ்ச்சியுடன் கூறுகிறேன். இது அவருடைய எக்ஸிகியூட்டிவ்ஸும் போலீஸும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துறை. இவருக்கு அந்த துறை மேல் எந்த பிடிப்பும் கிடையாது என்பதை வருத்தத்துடன் சொல்லுகிறேன், பொறுப்புடன் கூறுகிறேன். எனக்கு அதில் ஆழ்ந்த வருத்தம் இருக்கு. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தது திமுக என்பதை, எதிர்கட்சியாக இருந்த திமுக என்பதை பெருமையுடன் நேரத்தில் கூறுறேன். ஆனால் இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. 4 வருஷம் ஆட்சி இருந்தது. நீங்க அந்த 24 சம்பவத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் அவங்க யாருக்காவது தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்களா? இல்லையே. ஸ்டெர்லைட்ல அருணா ஜெகதீஷன் அறிக்கை இருக்க, சிஎம் என்ன செஞ்சிருக்காரு?
இப்பதான் நீங்க பதில் சொல்லணும். சிபிஐ தவறிட்டாங்க. அருணா ஜெகதீஷன் மேடம் உங்களுக்கு அருமையான அறிக்கை கொடுக்குறாங்க. 17 குற்றவாளிகள் யாருன்னு பட்டியலிட்டு இருக்காங்க. அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன்ல எங்கேயாவது பனிஷ்மெண்ட் ஆச்சும் கொடுத்திருக்கீங்களா? கனிமொழி பேசியிருக்காங்களா? நான் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் கேட்காமல் போகின்ற ஒரு ஹிப்போக்ரிட்டா நான் இருக்க விரும்பவில்லை. பேச வேண்டிய பொறுப்பு இருக்கு. எப்படி சில நேரங்கள்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எதிராக நாங்கள் பேச வேண்டிய சம்பவங்கள் ஏற்படுதோ, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சாதகமாக பேச விரும்புகிறேன். காரணம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். அந்த விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர் பத்தி என்னென்ன பதிவு செய்யணுமோ அதை நேர்மையாக நின்று செய்கிறார்களா என்று பார்வையிடுகின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் யாருன்னா முன்னாடி ஆர்டிஓவா இருந்தது. இப்ப ஆர்டிஓ கிடையாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். வயதில் சின்னவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ். சிஸ்டத்தில் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை என்றால் இந்த காவலர்கள் எல்லாமே இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கையிலிருந்து நீதி பெறாமல் போவதற்கு வாய்ப்பு அளிப்பார். ஜுடிஷியரி தன்னுடைய டிக்னிட்டியை பாதுகாப்பதற்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பது இந்த வழக்கு நமக்கு காட்டுது. என்னங்க ஜுடிஷியல் ஸ்டாஃப் எல்லாரும் வரமாட்டேன்னு சொல்லி லீவ் போட்டுருவாங்களா? இதை பார்த்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சும்மா இருக்காரா? இவரை பார்த்துக் கொள்வதற்கு சிவகங்கைக்குன்னு ஒரு புரோட்டோகால் ஜட்ஜ் இருப்பார் ஹைகோர்ட்ல, அவங்க சும்மா இருக்காங்களா? எங்களை போன்றவர்கள் நீதித்துறையில் நேர்மையாக பணியாற்றுபவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த கடைசி நபர் வரை அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு என்பதை உங்களுடைய இன்டர்வியூ மூலமா சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் விமர்சனம் செய்வோம் நீதித்துறை, ஆம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேர்மையாக நிற்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்ற பல இயக்கங்கள் இருக்கக்கூடிய தோழர்களும் பத்திரிகையாளரும் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் கட்சிகள் வரலாம், அரசியல் கட்சிகள் போய்விடுவார்கள். இறுதியாக நிற்கக்கூடியது ஃபோர்த் எஸ்டேட், நீங்களும் சிவில் சொசைட்டி நாங்களும் என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கூறுகிறேன். இல்ல, இந்த மாதிரியான சம்பவங்கள்ல நம்ம பாதிக்கப்படுற மக்கள், உயிரை விடுற மக்கள், உடல் ரீதியா பாதிக்கப்படுற மக்கள் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப எளிய மக்களா, விளிம்பு நிலை மக்களா, அதிகாரமற்ற மக்களா தான் இருக்கிறாங்க. இதான் தொடர்கதையா இருக்கு இல்லையா? ஸோ அதிகாரமற்ற மக்களை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணாலும் சட்டத்துக்கு புறம்பா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையை தான் காவல்துறை கிட்ட இருக்குதான். ஏன்னா செல்வாக்கு படைத்தவர்களுக்கு எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதையே அந்த மாதிரி ஒரு மனநிலை வருது அடிப்படையிலேயே. ஏன்னா காவல்துறை நண்பன், எதுக்கு எடுத்தாலும் மக்கள் காவல்துறையை நாட வேண்டிய தேவை இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் இப்படி அதிகாரமற்ற மக்கள் தொடர்ச்சியா இப்படி காவல்துறையினால சட்டத்துக்கு புறம்பா கொல்லப்படுறது அப்படிங்கிறது என்ன ஒரு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையை ஏற்படுத்திடும் இல்லையா? ஸ்ரீ, நீங்க சொல்றது 100% ட்ரூ. நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்போ அது மாறும்? மதிமுக உடைய மாவட்ட செயலாளராக காஞ்சிபுரத்தில் இருந்த வையாபுரி சித்திரவதை செய்யப்படும் போது அதை முன்னின்று நடத்தியவர் ஒரு IPS ஆபீசர் உதயகுமார். அம்பா சமுத்திரத்துல இன்னொரு IPS ஆபீசர் பல்வீர் சிங். இதெல்லாம் நம்ம புதுசா பேசல. பல்வீர் சிங் IPSக்கு எதிராக அவருக்கு சப்போர்ட்டாக நின்னது IPS ஆபீசர்ஸ் அசோசியேஷன் நின்னது. அவங்களுக்கு என்ன தெரியுது? எங்களை யாரும் ஒன்னும், நாம் ஒரு ஓபன் ஃபாரத்துல இருக்கின்ற மரியாதை ஒன்னும் பண்ண முடியாதுன்ற அவங்க என்ன சொல்றாங்க? செயல்கள் தானே காட்டும். பல்வீர் சிங் சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்கள் பல்வீர் சிங்கை அன்னைக்கு கைது செய்திருந்தீர்கள், சித்திரவதைக்காக கைது செய்திருந்தீர்கள், IPS ஆபீசர்ஸ் would have started behaving themselves. நல்ல IPS ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதையுடன் சொல்லுகிறேன், அவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை செலுத்துபவன். நல்ல ஆபீசர்ஸை எங்கேயும் நாங்க இது போன்ற விமர்சனத்துக்கு உண்டாக்க மாட்டோம். நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்க, மக்களுடைய புகழை பெற்று இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஃபேமா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா they are extremely honest. Not honest in terms of money alone, honest in terms of law. ரூல் ஆஃப் லாவை மதிக்கக்கூடியவர்களாக, சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பல்வீர் சிங் போன்றவர்களை நீங்க விட்டு விடும்போது, நான் குறிப்பிட்ட உதயகுமார் IPS நீங்க விடும்போது நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? உங்க அக்கௌண்டபிலிட்டி யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் இந்த திமுக ஆட்சியில் என்ற மெசேஜ் போகுது. அப்ப நீ 24 உங்க ஆட்சி முடியும் போது வருத்தத்துடன் சொல்கிறேன், 24 இருக்காது என்பதை அடித்து கூறுகிறேன். If no action is taken,
இந்த சம்பவங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல 24 மரணங்கள் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்குன்னு பேசுறோம். இந்த காவல்துறையோட அந்த ப்ரொசீஜர்ல அந்த அவங்க வழக்கை விசாரிக்கிற தன்மையில ஏதாவது மாற்றங்கள் வரணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுல என்ன மாதிரி விஷயங்கள் மாறினா இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்க முடியும்னு ஏதாவது இருக்குதா? எல்லா ப்ரொவிஷன்ஸ் ஆர் அவைலபிள். எல்லா ப்ரொவிஷன்ஸ் ஆர் அவைலபிள். புதுசா ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர்றதுனால சைலேந்தர் பாபுடைய 41 கைட்லைன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் சைலேந்தர் பாபு நிறைய நடக்கும்போது அவருடைய காலகட்டத்தில் 41 பிரின்சிபல் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தார். இது மாதிரி நிறைய இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க தயவுசெய்து குறைந்தபட்சம் எல்லா காவல் நிலையத்திலையும் ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன் காவல் நிலையங்கள் அந்த மட்டும்தான் நடக்கணும். இந்த தெருவில், தோப்புல, மாட்டுக்கொட்டாய் இடல, ஹாஸ்டலுக்கு பின்னாடிலாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் டீம் வேலை செய்யுதுன்னா அந்த ஸ்பெஷல் டீம் ஒரு வாகனத்தை பயன்படுத்துதுன்னா அந்த ஸ்பெஷல் டீமுக்கு எல்லாருக்கும் பாடி கேம் கொடுங்க. அந்த பாடி கேமை ஸ்விட்ச் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு தான் வண்டியில ஏறணும்னு சொல்லுங்க. இது போன்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வாங்க. ஆனால் அது மட்டும் போதாது, உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கணும். இதை கடைபிடிக்காத கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடுத்துக்காட்டாக சில வழக்குகளை நடத்துங்க. அப்பதான் திங்ஸ் வில் சேஞ்ச். பேசிக்கிட்டே இருந்து கைட்லைன்ஸ் மட்டும் வந்தா போதாது. சிசிடிவி கேமராஸ் வந்து இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல 4 இல்லைன்னா 6 தான் இருக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லா. உச்ச நீதிமன்றம் எல்லா ரூம்லயும் இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு போங்க, எந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ரூம் போங்க, நான் சவால் விடுறேன். சிசிடிவி கேமரா 95% இருக்காது. என்ன இருக்குன்னா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தெருவுடைய சிசிடிவி கேமராவும் அவர் ரூம்ல இருக்கும். அவர் ரூம்ல அவர் என்ன செய்யறாரு என்று பாக்குறதுக்கு சிசிடிவி கேமரா கிடைக்காது. இதையெல்லாம் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் பொய் சொல்வதை தவிர்த்து எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனல் மோட்ல வைங்க. போஸ்டர் போடணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அதை போடுங்க. இதெல்லாம் போடும்போது தான் அக்கௌண்டபிலிட்டி வளரும். அக்கௌண்டபிலிட்டி வளர்ந்தாதான் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியவர்கள் தான் உயர் காவல்துறை அதிகாரிகள். அன்பார்ச்சுனேட்லி அது சில இடங்கள்ல நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்கல என்ற ஆழ்ந்த வருத்தம் எனக்கு இருக்கு. பொதுமக்களும் இந்த விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், தங்களோட பார்வையை மாத்திக்கணும்னு இருக்கு இல்லையா? நம்ம வந்து செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம், ஏதாவது வழக்கு விசாரணை கூட்டு போனவங்க வலிக்கு விழுந்து காலில் கட்டு போட்டிருப்பாங்க, கையில கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து பரவாயில்ல, ஏதோ தண்டனை கிடைக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா மக்களுக்கு? அது மாறணும் இல்லையா? அதுவும் தவறுதான். அந்த மனநிலை மாற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஸ்ரீ. ஆனால் அந்த மனநிலை மாற்றுவது காவல்துறையால் மட்டும் அல்ல, நீதித்துறையாலும் நடத்தணும். நீதிபதிகள் நம்பணும், தாங்கள் இது போன்ற விஷயங்களில் இது போன்ற தவறு செய்கின்ற காவல்துறை சார்பாக செய்யப்பட கூடாது என்பதை நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக மிக தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன். சில பேர் கேட்கிறாங்க, அது எப்படிப்பா போலீஸ்காரர் அந்த அதே காவல் நிலையத்தில் இருக்க அதே பாத்ரூமுக்கு இன்ஸ்பெக்டர் போனா அவர் வலிக்கு விட மாட்டாரு, என்ட்ரி டிஃபைன் போனா அவர் வலிக்கு விழுகிறாருன்னு. இந்த வழிக்குழுவுற கதை இப்ப சொல்லலையே. இந்த வழிக்குழுவுற கதையை வந்து விசாரித்தது தேசிய மனித உரிமை ஆணையம் 2021. அப்பவே ஆணையத்தினுடைய உறுப்பினர் அம்மையார் அவர்கள் புழல் சிறைக்கு போய் அந்த மாதிரி பிளாஸ்டர் உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ வெளியே வந்தது. இது வந்து வெளிவருகின்ற செய்தி, மறக்கின்ற செய்தி, வெளிவந்த செய்தி, மறக்கின்ற செய்தி. இது வெளிவந்த செய்தி இனிமே நடக்காது என்ற செய்தியை கொண்டு வர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு. இப்போ யார் தவறு செய்யறாங்கன்னா, இலவச சட்ட உதவி ஆணைக்குழுன்னு நீதிபதிகள் தலைமை தாங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கு. பெருமையா சொல்றாங்க, எங்களுக்கு ரிமாண்ட் அட்வொகேட் வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு. ரிமாண்டுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போறீங்கன்னா, ரிமாண்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கூட்டிட்டு போகணும், அந்த ரிமாண்ட் அட்வொகேட்டை கூட்டிட்டு போகணும். அடி வாங்கி அந்த நபர் அந்த ரிமாண்ட் அட்வொகேட்டை அவர் சொல்லணும். இது மேஜிஸ்ட்ரேட் பாக்குறதுக்கு முன்னாடி. ஜெயராஜ் பெனிக்ஸ்ல உங்களுக்கு தெரியும் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரவணன் மேஜிஸ்ட்ரேட் பாக்குறதுக்கு முன்னாடி ரிமாண்ட் அட்வொகேட்டை பார்க்கணும். நம்ம போலீஸ் என்ன பண்றாங்க, ரிமாண்ட் அட்வொகேட்டை நம்ம சொன்னாதானப்பா ரிமாண்ட் அட்வொகேட்டுக்கு தெரியும். ரிமாண்ட் அட்வொகேட் முன்னாடியே காட்டாம இவங்க நேரா போய் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போயிடுறாங்க. அந்த ரிமாண்ட் எல்லாமே அவங்க வீட்டுல நைட்ல நடக்குது. நைட்ல வந்து ரொம்ப பொறுப்புடன் கூறுகிறேன், இப்ப ஜுடிஷியரி இஸ் நோ லாங்கர் மேல் டாமினேட்டட் இன்ஸ்டிடியூஷன். பெண்கள் பலர் நல்ல செயல்படுகின்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். நைட்ல பெண்களுடைய வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா எவ்வளவு நேரம் அவங்க செலவு பண்ண தயாரா இருப்பாங்க?
அது தெரிஞ்சுதான் ரிமாண்ட் எல்லாம் நைட்ல கொண்டு போறாங்க. ரிமாண்டுக்கு நைட்ல வந்தா எடுக்காதீர்கள், காலையில கொண்டு வா கோர்ட்டுக்குன்னு சொல்லணும். அவங்க காலையில கொண்டு வாங்க, நான் நோட் போடுறேன், காலையில கொண்டு வா கோர்ட்டுக்கு. அவர்களை இரவுல வைத்திருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை வைங்கன்னு சொல்லணும்ல. இந்த நைட்ல நடக்கிற ரிமாண்ட் எல்லாம் இந்த ஜுடிஷியல், இந்த ரிமாண்ட் அட்வொகேட்ஸ், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியோடைய ரிமாண்ட் அட்வொகேட் தாண்டுவதற்காக பயன்படுத்துகின்ற வழிமுறைகள். இதெல்லாம் திருத்த வேண்டியது இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் செய்யணும்? போலீஸ் செய்ய மாட்டாங்க, ஜுடிஷியரி செய்யணும். இது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு, லோக் அதாலத், நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல் என்று சொல்வதற்கு பதிலா இதுக்காக நீங்க அந்த அதாலத்தை நடத்துங்கள். அப்பதான் விஷயங்கள் மாறும். ஜுடிஷியரி ஹேஸ் டு ஒர்க், ப்ராசிக்யூட்டர்ஸ் ஹேவ் டு ஒர்க், போலீஸ் ஹேவ் டு ஒர்க். நம்மை போன்றவர்களும் இணைந்து அவரோட கைகோட்டு பணி செய்தால் தான் இது மாறும். ஒரு கள்ள தூக்கி போலீஸ் மேல எறிகிறதுனால இது மாறாது. மாற்றத்திற்கு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சிவகங்கை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை போதும்னு நினைக்கிறீங்களா? இதை தாண்டி இன்னும் கவனம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்னு நம்புறீங்களா? 6 பேரை சஸ்பெண்ட் செய்தது கரெக்ட். ஏன்னா 6 பேரும் பிசிக்கல் டார்ச்சர்ல நேரடியாக இன்வால்வ் ஆனாங்க. ஆனா அவர்களை செயல் இறக்கி வைத்தது இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார். அவருக்கு நடந்ததெல்லாம் தெரியும், தெரியாமல் இருக்காது. உங்க ஸ்டேஷன்ல நடந்த உங்களுக்கு கொடுத்துருக்கு புகாரை வேற யாரோ விசாரிக்கிறாங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பிக்கு இருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு பொறுப்பு இருக்கு. குறைந்தபட்சம் இந்த 3 நபர்களும் உடனடியாக சஸ்பெண்ட் ஆகணும். 302 வழக்கு போடப்பட்டு இந்த 6+3 பேரையும் கைது செய்ய வேண்டும். கஸ்டோடியல் இன்டரகேஷன் இஸ் நெசசரி இன் திஸ் கேஸ் என்று நான் இந்த பொது மேடையில் உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். மாற்றம் தமிழகத்தில் வரும், காவல் நிலையத்தில் வரணும்னு காவல்துறையில வரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் கருதினால் குறைந்தபட்சம் இவர்கள் இந்த 9 பேரையும் அடுத்த 9 பேரோட அதே ஜெயிலுக்கு அனுப்புங்க. மதுரை சரிதான், சிவகங்கைன்னா மதுரை சரிதான் வருவாங்க. அதுதான் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வழக்குகளை வேகமாக விசாரணை செய்யுங்கள், இன்வெஸ்டிகேஷனை முடிங்க. ஸ்பெஷல் கோர்ட்டை நியமனம் பண்ணி டே டு டே பேசிஸ்ல இந்த வழக்கை முடித்து அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்கள் செய்து காட்டினோமே என்று பெருமையாக பேசுகின்ற இந்த ஆட்சி திருப்போணம் வழக்கிலும் வேகமாக காட்டினோம், புதிய சட்டத்தை சித்திரவதை தடுப்பதற்கு கொண்டு வந்தோம் என்று நீங்கள் கூறுங்கள். அதுதான் நீங்கள் காட்டுகின்ற புதிய வழிமுறையாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். காவல்துறையோட வன்முறையால உயிரிழந்திருக்கிற அஜித் குமார் அவரோட குடும்பம், அவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும். இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.